ஹாய். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த 2024 ஃபஸ்ட்டு தொடங்குனப்போ, என்னைய யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கிராமத்தில தான் என்னோடய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னைய ஒரு 18,00,000 19,00,000 பேருக்கு என்ன தெரியும். அப்படின்றப்போ எனக்கு அதுவே நான் எப்படி சொல்கிறது, நான் ஜெயிச்சதுக்காகன ஒரு அவார்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன பேசியிருக்காங்க. ஆனால் என்னோட என்னோட வாழ்க்கையில் ஆடம்பரமாக நான் எதையும் பார்க்கல. ஒரு 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 சின்ன லைஃப் தான் என்னோடய லைஃபு. நான் சொல்லுவேன், எங்கள் குழந்தைங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், நான் இறந்துட்டேன்னா என்னோடய போஸ்டர் அடித்து பஸ்ஸில் ஒட்டணும். ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையே நான் வாழ்ந்துட்டேன். என்னோடய லைஃப்பில் ஒரு விளம்பரமாக எதுவுமே நடந்ததில்லை. எல்லாமே சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிடுச்சு. அதனால் நான் சொல்லுவேன், என்னோடய டெத்தை ஊருக்கே தெரியணும் அப்படி சொல்லி நான் என் குழந்தைங்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை யூடியூப்னால் எனக்கு என்னன்னே தெரியாத, எதுவுமே எனக்கு தெரியாத தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு அவார்டுன்னு என் மனசுக்கு நான் திருப்தி பட்டுக்கிற ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வீடியோவை ஒரு 19,00,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது தான். இன்றைக்கி நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் என்னை ஒருத்தர் பார்த்துருக்காங்க, இவங்களால ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியுதுன்னு என்னை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, நான் என்னோடய கஷ்டத்துக்கு ஒரு பலனை நான் அனுபவித்து தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இன்னமும் நிறைய நான் சாதிக்கணும். நான் ஒரு கிராமத்தில் படிப்பு இல்லாமல், வசதி இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல், நல்ல ட்ரெஸ் இல்லாமல் வளர்ந்த காலம்தான் என்னோடய லைஃபு. இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஒரு 200 300 சம்பாதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியுதுன்னா மகளிர் குரூப் தான். மகளிர் குரூப்பில் சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு இந்த டேலண்ட் எல்லாம் படிப்பே இல்லாமல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் எனக்கு வளர்த்து குத்துச்சின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு ஓன் பிஸ்னஸ் நான் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது நான் வளரல, எங்கள் குரூப் என்னை வளர்த்து விட்டுச்சு. நாங்கள் டிசம்பர் 22 தான் குழு ஸ்டார்ட் பண்ணினோம். நான் மருவத்தூர் போனதுனால அந்த தேதியை எங்களால் கொண்டாட முடியல. எங்கள் குரூப்பெல்லாம் அன்றைக்கி அன்னதானம் போட்டு அந்த தேதியை சிறப்பாக ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடினாங்க. அந்த நாளை லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் தெரிகிறேன்னா 99% எங்களோட குழு தான் காரணம். எங்கள் குழுவில் என்கரேஜ் பண்ணுவாங்க, இது உன்னால் முடியும், நீ பண்ணு, இந்த டேலண்ட் இருக்குது, வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம் இல்லை, கஷ்டப்பட்டால் போதும் அப்படின்னு எங்கள் குரூப்பில் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் நிறைய விஷயம் படித்து தெரிஞ்சுக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் மகளிரில் விவசாய மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்களோட வாழ்க்கை அனுபவம். எதுவுமே தெரியாத இன்றைக்கி ஏதோ 1 2 தெரிஞ்சு நான் என்னோடய குடும்பம் ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு வளர்த்து விட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. எனக்கு எல்லா உறவும் இருக்காங்க. எனக்கு இல்லாத ஒரே ஒரு உறவு யாருன்னு பார்த்தோன்னா, எனக்கு கூட பிறந்த அண்ணா மட்டும்தான் இல்லை. ஆனால் அந்த அண்ணான்ற ஒரு எழுத்துக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. எல்லா உறவும் இருக்காங்க. ஆனால் நம்மளை ஒருத்தர் பார்த்துக்க முடியல, பேசிக்க முடியல. லைஃப் அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கு. ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட லைஃப்பை. நம்ம அவங்கள போய் பார்க்குறதுக்கு நம்மளும் பார்க்குறதுக்கும் அவங்களுக்கும் டைம் இருக்கிறதில்ல. சில டைம் இருந்தாலுமே பேசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படி தான் ஓடுது. என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் நம்மளுக்கு அம்மா முக்கியம். எங்கள் அம்மா எங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி வளர்த்தாங்க. எங்கள் அம்மா எனக்காக தியாகம் பண்ண அந்த வாழ்க்கையை நான் என் பசங்களுக்காக செஞ்சுருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கடைசியும் முதலுமா பார்க்குற ஒரு தெய்வம் அது யாருன்னு கேட்டால் என்னோடய அம்மாவை இப்போ சொல்லுவேன். எங்கள் அம்மா எதுவுமே தெரியாத ஒரு
வாழ்ந்துட்டாங்க. அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நாளைக்கு எங்கள் அம்மாவை பார்க்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாகிட்ட போய் சண்டை போடணும்னு தோணும். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா சொல்லுங்கள். என்ன தான் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம் சம்பாதிக்கிறோன்னாலும் நம்மளுக்காக ஒரு ஜீவன் இருக்குன்னா அது அம்மா தான். இதுக்கு யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. எனக்கு என் அம்மா தான். நான் என் பசங்களுக்கு நான் நல்ல அம்மாவாக இருக்கேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா உயிர். அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாமே அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் மேலே நீங்கள் இருக்கீங்க. உங்களை நம்பி தான் இன்றைக்கி உங்களோட ஆதரவில் தான் நான் இருக்கேன். 24 ஹவர்ஸ் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரையும் பார்க்கணும், பேசணும், சொந்தத்துங்களோடு இருக்கணும்னு தோணும். ஆனால் என்னோடய வேலையை விட்டு எனக்கு போக முடியாது. நான் தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தது லாக்டவுனுக்கு அப்புறம் தான். லாக்டவுன்லேருந்து இன்ன வரைக்கும் என்னோடய வேலை ரொம்ப வளர்த்திக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். என்னோடய வேலைகள் நிறைய வளர்ந்துடுச்சு. இப்போது எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக இருக்க முடிறதில்ல. அப்படி கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தையா எங்கள் அம்மாவை நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்கள பார்த்து பேசிட்டு அது மாதிரி தான் இருக்குது. இது நான் யாரோட மனசு நோகிறதுக்காகலாம் சொல்லலை. என்னோடய மனசில் என்ன இருக்குன்றது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. மற்றபடி யாரையும் நான் மனசு கஷ்டப்படுத்தணுன்றதெல்லாம் பேசுகிறதில்ல. எதுவுமே நான் அப்படி பேசிக்கிறதில்ல. என்னோடய ஃப்ரெண்டு நீங்கள் எனக்கு அண்ணனா, அம்மாவா, தம்பியா, நல்ல ஒரு நண்பனா, ஒரு தோழனா, தோழியா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னோடய மனசில் இருக்குது நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எந்த ஒரு யாரையும் கஷ்டப்படுத்துறதுன்றதுக்காகலாம் இல்லை. தவறாக இருந்தால் மன்னிக்குவோம். பை.